ஹாய் மக்களே, உங்க கோட நீங்க சொல்றத மட்டும் சேர ஒரு சாதாரண கருவியா இல்லாம தானா யோசிச்சு முடிவெடுக்கிற ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டண்டா மாத்த முடியுமான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பைத்தனோட ஒரு சூப்பர் பவரான இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் உங்க புரோகிராமுகளுக்கு ஒரு மூளையை கொடுக்கிற சாவி. இந்த கேள்விதான் புரோகிராமிங்கோடவே ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஒரு கோட் எப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டு இன்னொன்ற வேண்டான்னு சொல்லுது. ஒரு வீடியோ கேம்ல பிளேயர் வலது பக்கம் போகணுமா இல்ல இடது பக்கம் போகணுமான்னு அந்த கேம் எப்படி முடிவு பண்ணுது? இது எல்லாத்துக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் இருக்கு. ஆமாங்க. கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த ரெண்டே பதில்களில் தான் அடங்கியிருக்கு. இதை பூலியன் லாஜிக்னு சொல்லுவோம். ஒரு கண்டிஷன் உண்மையா, அதாவது ட்ரூவா இருக்கா, இல்ல பொய்யா, அதாவது ஃபால்ஸா இருக்காங்கிறத வச்சு தான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுது. சரி, இப்ப நம்ம முதல் மற்றும் ரொம்ப அடிப்படையான ஒரு கருவிக்குள்ள போகலாம். பைத்தான்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கான முதல் படி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். சிம்பிளா சொல்லணும்னா, இஃப் ஒரு வாட்ச்மேன் மாதிரி. நீங்க கொடுக்கிற கண்டிஷன் சரியா இருந்தா மட்டும்தான் அது உள்ள இருக்கிற கோட ஓட வைக்கும். ஒருவேளை கண்டிஷன் தப்பா இருந்தா அந்த கோட் பகுதியை அது கண்டுக்காது, அப்படி ஸ்கிப் பண்ணிடும். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. பைத்தான் கோட் எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இங்க இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18ன்னு சொல்றத ஏஜ் அப்படின்ற வேரியபிளோட மதிப்பை 18 இல்ல அதுக்கு மேல இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு சமம். ஸோ ப்ரோக்ராமிங்கிறது ஒரு கஷ்டமான மொழி இல்ல, அது ரொம்ப லாஜிக்கலான ஒரு மொழி. இந்த எக்ஸாம்பிள கொஞ்சம் நல்லா பாருங்க. முதல் லைன்ல ஏஜ்ங்கிற வேரியபிளுக்கு 20ன்னு மதிப்பு கொடுக்குறோம். ரெண்டாவது லைன்ல நம்ம வாட்ச்மேன், அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் 20ங்கிறது 18 விட அதிகமாவோ இல்ல சமமாவோ இருக்கான்னு செக் பண்ணுது. ஆமா, இந்த கண்டிஷன் உண்மைதானே. அதனால பைத்தான் அடுத்த லைனுக்கு போய் உள்ள தள்ளி ஆரம்பிக்கிற அந்த பிரிண்ட் கமாண்ட ரன் பண்ணும். பாத்தீங்களா, நாம எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் ஒரு வயது வந்தவர்னு ஸ்கிரீன்ல தெரியுது. ஏன்னா நம்ம கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சு. இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்டோட பேசிக் வேலை. ஓகே, ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஆனா அந்த கண்டிஷன் தப்பா இருந்தா, அதாவது ஃபால்ஸ் ஆனா என்ன ஆகும்? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்க, நம்ம போன கோட்ல வயசு 17 இருந்தா என்னாகும்? எதுவுமே நடக்காது. ப்ரோக்ராம் அமைதியா முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்றது? அதுக்கு தான் அடுத்த டூல் வருது. எல்ஸ்னா ஒன்னும் இல்ல, அப்படி இல்லைன்னானோ அர்த்தம். இஃப் கண்டிஷன் தப்பாகும்போது, அதாவது ஃபால்ஸ் ஆகும்போது என்ன செய்யணும்னு இந்த எல்ஸ் நமக்கு சொல்லும். இது நம்ம கோடுக்கு ஒரு முழுமையான முடிவெடுக்கும் திறனை கொடுக்குது. இந்த அமைப்பு ஒரு ரோட்ல வர்ற 2 வழிபாதை மாதிரி. இஃப் கண்டிஷன் கரெக்ட்னா ஒரு பாதையில போகும், தப்புனா எல்ஸ் காட்டுற இன்னொரு பாதையில போகும். கண்டிப்பா ரெண்டுல ஏதாவது ஒரு வழியில நம்ம கோட் பயணிச்சே தீரும். இந்த தடவை நம்ம வயச 15ன்னு செட் பண்ணதால இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18ங்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால ப்ரோக்ராம் இஃப் பிளாக்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நேரா எல்ஸ் பிளாக்க வந்து அதுக்குள்ள இருந்த மெசேஜ் நமக்கு காட்டிடுச்சு. இப்ப நம்ம கோட் 2 விதமான சூழ்நிலையையும் சமாளிக்க ரெடி ஆயிடுச்சு. சரி, 2 ஆப்ஷன் இருந்தா இஃப் எல்ஸ் ஓகே. ஆனா 2க்கு மேல இருந்தா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் வச்சு கிரேட் போடுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தா என்ன பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எலிஃப்ங்கிறது ஒரு ஏணி மாதிரி. முதல்ல இஃப்ப செக் பண்ணும். அது தப்புனா எலிஃப செக் பண்ணும். அதுவும் தப்புனா அடுத்த எலிஃப செக் பண்ணும். இப்படியே வரிசையா போயிட்டு எந்த கண்டிஷன் உண்மையா இருக்கோ அதோட வேலையை மட்டும் செஞ்சுட்டு நின்னுடும். இந்த வரிசை ரொம்ப முக்கியம். பைத்தான் ஒரு டிடெக்டிவ் மாதிரி மேல இருந்து கீழே ஒவ்வொரு கண்டிஷனா செக் பண்ணிட்டே வரும். எந்த கண்டிஷன் முதல்ல உண்மையாகுமோ அதுக்குண்டான கோடை ரன் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஏனியை அது கண்டுக்கவே செய்யாது. இதுதான் ஈலிஃபோட ஸ்பெஷாலிட்டி. இந்த கிரேடிங் எக்ஸாம்பிள பாருங்க. ஸ்கோர் 85. முதல்ல 85 வந்து 90யை விட பெருசான பாக்கும். இல்ல, அடுத்தது 85 வந்து 80யை விட பெருசான பாக்கும். ஆமா, இது கரெக்ட். அதனால கிரேட் பின்னு பிரிண்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற எல்ஸ் பகுதியை அது பார்க்கவே பார்க்காது. ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்எஃப் ஏனில ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டா போதும், பைத்தான் வேலையை முடிச்சிட்டு அந்த பிளாக்ல இருந்து வெளியே வந்துரும். இது நம்ம கோட ரொம்ப திறமையா வேலை செய்ய வைக்குது. ஓகே, இப்ப நம்ம பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம். வாங்க, இதெல்லாம் எழுதும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான ரூல்ஸையும் சில டிப்ஸையும் பார்க்கலாம். இந்த 3 ரூல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா அந்த இண்டென்டேஷன், அதாவது உள்ள தள்ளி எழுதுறது. பைத்தான்ல இது அழகுக்கில்ல, கோடோட கட்டமைப்பையே இதான் சொல்லுது. அப்புறம் ஒவ்வொரு இஃப் எலிஃப் எல்ஸ் லைன் கடைசிலையும் அந்த கோலன், அதாவது 2 புள்ளி, அதை மறந்துடவே கூடாது. கடைசியா சமான செக் பண்ண ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணணும். இது ஆரம்பத்துல நிறைய பேர் பண்ற தப்பு.
சரி, நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா கோட் பண்ணணுமா? அதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்கு. அதுதான் டெர்னரி ஆபரேட்டர். இது ஒரு சிம்பிளான இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஒரே லைன்ல எழுதுறதுக்கான ஒரு ஷார்ட்கட். இந்த ஒப்பீட்டை பாருங்க. 4 லைன்ல எழுதின ஒரு விஷயத்த டெர்னரி ஆபரேட்டர் மூலமா ஒரே லைன்ல எவ்ளோ சிம்பிளா நீட்டா எழுதிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸ்க்கு இது உங்க கோட ரொம்ப சுருக்கமாவும் படிக்க எளிதாவும் மாத்திடும். இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ பார்த்தோம். ஆனா இதுக்கு மேலயும் நிறைய இருக்கு. நீங்க இன்னும் டீப்பா போணும்னா ஒரு இஃப்குள்ள இன்னொரு இஃப் எப்படி வைக்கிறது, அண்ட் ஆர் மாதிரி ஆபரேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் பைத்தான்ல புதுசா வந்திருக்கிற மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் பத்தி எல்லாம் நீங்க அடுத்து கத்துக்கலாம். சுருக்கமா ஞாபகம் வச்சுக்க, உங்ககிட்ட இப்போ 3 டூல்ஸ் இருக்கு. ஒரே ஒரு கண்டிஷன்னா இஃப், 2 ஆப்ஷன்னா இஃப் எல்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தா இஃப் எல்எஃப் எல்ஸ் ஏனிய பயன்படுத்துங்க. இப்போ இந்த பவர்ஃபுல்லான டூல்ஸ் உங்க கையில இருக்கு. ஒரு யூசர் போட்ட பாஸ்வேர்ட் கரெக்டான செக் பண்றதுல இருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்து என்ன செய்யணும்னு முடிவு பண்ற வரைக்கும் இதோட சாத்தியங்கள் எண்ணில் அடங்காதது. இந்த லாஜிக்கை வச்சு நீங்க இந்த உலகத்துக்கு கொண்டு வர போற அடுத்த தீர்வு என்ன? யோசிங்க, கோட் பண்ணுங்க.